ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, நம்மளோட செந்தில் வந்து காலேஜ் கூட்டிட்டு போறேன் அப்படின்றாரு. பட் இங்க சுகன்யா இருந்துட்டு நான் தான் மாமா வேலை பார்ப்பேன் அப்படின்றதுக்காக, இல்ல செந்தில் நான் கூட்டிட்டு போறேன். உனக்கு வேலை இருக்கும். நீ எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு அப்படின்போது, இல்ல அத்தை நான் அவளை பைக்ல கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்போது, எதுக்கு நீ கஷ்டப்பட்டுட்டு நான் ஆட்டோலேயே கூட்டிட்டு வந்துடுறேனே அப்படின்றாங்க. அப்போ மீனாக்கு ஆல்ரெடி இவங்க மேல டவுட் இருக்கிறதுனால, ஆமா நீங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அக்கா வீட்லேருந்து வரேன். நீ என்ன சந்தேகமா கேட்குற அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க. சந்தேகமாலாம் இல்ல. அவங்களே கூட்டிட்டு போட்டும் அப்படின்னு செந்திலே கூட்டிட்டு போட்டும்ன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. நீ கிளம்பு அரசி, அண்ணன் கூட கிளம்பு அப்படின்றாங்க. செந்திலும் கிளம்பலாம் அப்படின்னு இருக்க நேரம் வந்துட்டு இவங்க நம்மளோட கோமதி சொல்றாங்க. சரி வேண்டாம். அவன் சொல்ற மாதிரி உங்களுக்குலாம் வேலை இருக்கும். நாங்க 2 பேர் தான் வீட்ல இருக்கோம். அதாவது கோமதி அண்ட் சுகன்யா. நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அவளை கூட்டிட்டு போறோம். நீ சுகன்யா கூடவே கிளம்பு அப்படின்றாங்க அரசிய. ஸோ அது மீனாக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. ஏன்னா மீனா எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க தெரியும். அதுக்கப்புறம் கோமதி போயிட்டாங்க. செந்தில் வந்துட்டு கேட்குறாரு, ஆமா நீயே ஒரு மாதிரி இருக்க அப்படின்போது மீனா சொல்றாங்க, எனக்கு ஏதோ தப்பா இருக்கு. அவங்க அத்தை பண்றதுல எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாவே தோணிட்டு இருக்கு. வேண்டாம் அப்படின்றாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, நம்ம செந்தில் சொல்றாரு, ஆமா உனக்கு யாரையும் தான் பிடிக்காது. ஆரம்பத்துல இப்படிதான் தங்கமயில் அண்ணியை பத்தி அவங்க கல்யாணம் வந்த புதுசுல அவங்கள பத்தி குறை சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்போது, ஆமா இனிஷியலா சொன்னேன். பட் அதுக்கப்புறம் நான் ஏதாவது சொன்னேனா அப்படின்றாங்க. இல்ல நான் இப்ப ஏதாவது ராஜியை பத்தி நீங்க சொல்லி பார்த்துருக்கீங்களா அப்படின்போது மீனா நமக்கு செந்தில் சொல்றாரு, உனக்கு உன்னை விட சின்னவங்கள பார்த்தா பயம் இல்லை. உன்னை விட பெரியவங்கள பார்த்தா ஐயோ நம்மளை விட இந்த வீட்டில் அவங்க பெரிய ஆளாயிரவங்களா டாமினேட்டிங்களா இருப்பாங்களோன்ற ஒரு பயத்தில் தான் நீ சொல்ற அப்படின்போது அவங்க முறைக்கிறாங்க. ஏய் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்போது இவங்க சொல்றாங்க, அவங்க அந்த வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க அக்கா பையன் குமார். ஸோ எனக்கு என்னமோ குமாரையும் இவ அரசியும் சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு தோணுது. எனக்கு தப்பாக இருக்குது. வாங்க நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். காலேஜுக்கு நம்மளும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே அரசி அண்ட் சுகன்யா ஆட்டோவில் இறங்குறாங்க. இறங்குனதுமே இவங்க தேடுறாங்க சுகன்யா. ஐயோ குமார் எங்கே இன்னும் காணமே அப்படின்னு தேடிட்டு அவர்கிட்ட சொல்ல முடியாது இல்லையா, அரசிக்கிட்ட வெயிட் பண்ணு குமார் வரான்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம போய் பக்கத்தில் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாமா அரசி அப்படின்றாங்க. அப்போ நம்மளோட அரசி சொல்கிறாங்க, அம்மா என் மேலே என்ன கோபமாக இருந்தாலும் எனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்டாங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு. அடுத்ததாக வந்துட்டு இல்லை ஏதாவது ஒரு டீ காஃபியாவது போய் குடிச்சிட்டு வரலாமா, ஏன்னா எப்படியாவது கொஞ்ச நேரம் டைம் ஓட்டினா அதுக்குள்ளே குமார் வந்துடுவான் பேச வச்சிடலான்னு. அவங்க இருந்துட்டு எனக்கு எதுவும் வேண்டாத்த, நீங்கள் வேணால் போய் டீ குடிச்சிக்கோங்க, நான் காலேஜ்குள்ளே போகிறேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க நேரம் கரெக்டாக குமார் வராரு. குமார் வந்ததுமே குமாரை பார்த்ததுமே அரசிக்கு ஷாக். என்னடா இவன் இங்கே வந்து நிற்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்துட்டு டயலாக் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அரசி நான் ரொம்ப வருத்தப்பட்ட அரசி, உன்னை அடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நான் 2 நாளாக சாப்பிடல அரசி, என்னை பாரு அரசி, என்கிட்ட பேச அரசின்றாங்க. அவர் கண்ணை கூட பார்க்க மாட்டாங்க அரசி. அரசி இருந்துட்டு அத்தை அவரை போக சொல்லுங்க, ஆல்ரெடி நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, நான் அவர்கிட்ட பேச விருப்பப்படல, போக சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுகன்யா இருந்துட்டு அவங்க அப்படியெல்லாம் பேசாதம்மா, அவன் உனக்காக தானம்மா இவ்வளோ தூரம் வந்திருக்கான் அப்படின் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அரசிக்கு. நீங்க என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, அப்ப நீங்க தான் அவனை வர சொல்லீங்களா, நீங்க சொல்லி தான் இங்க வந்திருக்கானா அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சதும் ஐயோ கண்டுபிடிச்சா போல இருக்குன்ட்டு, ஆஹா நான்லாம் எதுவும் சொல்லலம்மா, அவனாதாம்மா வந்திருக்கான், ஆனால் இவ்வளோ தூரம் வந்திருக்கானே உனக்காக தானே வந்திருக்கான், அவன்கிட்ட பேச வேண்டியதானே அப்படின்னு அவங்க நான் பேசவே மாட்டேன் அப்படின்றாங்க. பட் இவர் விடமாட்டாரு, வற்புறுத்திக்கிட்டே இருக்காரு, போறாரு, அவங்கள பிளாக் பண்றாரு, அவங்கள வந்து போக விடாம பிளாக் பண்றாரு. ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பேசு, என் கண்ணை பார்த்து பேசு, என்னை பார்க்க கூட மாட்டே ப்ளீஸ் என்னை பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி அவர் கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. இவங்க நான் பேச மாட்டேன், நான் எங்க அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணி இருக்கேன், இதுக்கு மேல நான் எதுவும் என்னால பண்ண முடியாது, அவரை போக சொல்லுங்க அத்தை அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் நம்மளோட மீனா அண்ட் செந்தில் வந்துடுறாங்க. ஸோ மீனா சொல்லிட்டாங்க, அங்க பாருங்க குமார் இங்க வந்திருக்கான் அப்படின்னதும் நம்ம செந்தில் செம்ம காண்டாயிட்டாரு. போய் அவன் சட்டையை பிடிச்சி, ஏண்டா என்னடா பேசணும், உனக்கு என்னடா பேசணும், என்கிட்ட பேசுதா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுதா, எவ்வளோ அடிச்சு நீ எல்லாம் திருந்தல அப்படின் போது, இல்லை மச்சான் அப்படின்னு மச்சான் நான் மச்சாங்க தானே வாயை உடச்சிருவேன் அப்படின்னு நம்ம செந்தில் அடிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. ஏண்டா உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துறோம், வீடு ஏறி வந்து அடித்தோம், அந்த திட்டம் அப்படி இருந்தும் என் தங்கச்சி பின்னாடி வந்துட்டு இருக்கிறியா அப்படின்றாங்க. அப்போ அரசி சொல்கிறாங்க, ஆனால் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் என்கிட்ட பேச ட்ரை பண்ணார், நான் பேசவே இல்லை அப்படின்னு சொன்னது. சரி நீ காலேஜுக்குள்ள போ அப்படின்னு அவங்கள அனுப்பி விட்டுட்டு இவரை வந்து திட்டுறாங்க. நீ வந்து என்னைக்கு ராஜி மீனாவை வந்து கடத்தினியோ அன்னைக்கே உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கணும், உன்னை பாவம் விட்டதுக்கு ரொம்ப ஆடிட்டுருக்க, என்ன துளிர் விட்டு போச்சா, அண்ணனுங்க 3 பேர் நாங்கள் இருக்கோம், அவன் மேலே உயிரியே வச்சுருக்கோம், அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா உன்னை வெட்டிட்டு நாங்கள் ஜெயிலுக்கு கூட போயிடுவோம், இந்த மாதிரி வேலையை வச்சுக்காத இப்படின்ற மாதிரி அவரை பயங்கரமாக மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீ போயிரு, இன்னும் என் கண் பார்வையில் பட்ட நீ அவ்வளோதான் அப்படின்னு அவரை விரட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா கேட்குறாங்க சுகன்யாவை, இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின் போது, என்ன சொல்கிற, எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது, அவனா திடீர்னு
வந்தான் அப்படின்போது, "ஏங்க இப்படி பண்றீங்க? 2 குடும்பமும் பத்திக்கிட்டு எரியுது. அதில குளிர் காயறதில உங்களுக்கு என்னங்க சந்தோஷம்? நீங்க தான் குமார வர சொல்லியிருப்பீங்க." அப்படின்போது, "நீ எப்படி என்ன அப்படி சொல்லலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாரேன் மீனா என்ன எப்படி சொல்றா அப்படின்போது செந்தில் சொல்றாரு, "நான் மீனா சொல்றது கரெக்ட் தான். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்போது, "ஓ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன இப்படி பேசுறீங்களா?" அப்படின்போது, "ஏங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க?" அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. "ஏன் உங்க அக்கா பையனுக்கு வேற எங்கேயுமே பொண்ணு கிடைக்காது அப்படின்னு இவங்க 2 பேரையும் அரசியும் குமாரியும் சேர்த்து வைக்க ட்ரை பண்றீங்களா?" அப்படின்போது, "இங்க பாரு மீனா நீ ரொம்ப தப்பு தப்பா பேசுற." அதாவது தப்ப மறைச்சு அவங்க மேல பழி சொல்றதுல சுகன்யா பெரிய ஆளா இருக்காங்க இல்லையா? நீ தப்பு தப்பா பேசுற, சித்தின்ற மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க அப்படின்போது, ஆமா உங்களோட உறவு முறைக்காக தான் நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கேன். ஆனா நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நான் இத சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா வீட்ல போய் மாமா கிட்ட சொல்லுவேன் அப்படின்போது, ஏய் இப்ப எதுக்கு நீ சின்ன பிரச்சனைய பெருசாக்குற அப்படின்போது, எதுங்க சின்ன பிரச்சனை? நீங்க பார்த்ததெல்லாம் சின்ன பிரச்சனை கிடையாது. நான் கண்டிப்பா மாமாட்ட சொல்லுவேன் அப்படின்றாங்க. சரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அழுதுகிட்டே நடிச்சுட்டு ஆட்டோல ஏறி போயிட்டாங்க. அப்ப நம்ம செந்தில் சொல்றாரு மீனா கிட்ட, இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. இப்பவே இத போய் வீட்ல சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மீனா சொல்றாங்க, வேண்டாம் நம்ம இப்பவே சொன்னோம் அப்படின்னா, ஆல்ரெடி அத்தை டென்ஷன்ல தான் இருப்பாங்க. ஐயோ என்ன ஆகும்னு பயந்துட்டு இருப்பாங்க. நம்ம வீட்ல போய் சொன்னோம்னா, உடனே அவள கையோட கூட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க. நம்ம அத போய் சாயங்காலம் போய் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப செந்தில் சொல்றாரு, நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவங்க இப்படி பண்ணுவாங்க, சுகன்யா இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்போது, ஆமாங்க எனக்கு ஆனா அவங்க மேல டவுட் இருந்துட்டே தான் இருந்தது. அத நம்ம ஆனா சும்மா விடக்கூடாது. வீட்ல போய் கண்டிப்பா சொல்லணும். மாமாட்ட இத கண்டிப்பா வீட்ல போய் சொல்லணும். ஆனா இப்ப வேண்டாம் சாயங்காலம் போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க. ஆட்டோல ஏறி போனவங்க அடுத்ததா வீட்டுக்கு போறாங்க. அழுதுகிட்டே போறாங்க. ஸோ பாண்டியனுக்கு கோமதிக்கு ஷாக்கா இருக்கு. காலேஜுக்கு அரசிய கூட்டிட்டு போனா, இவ அழுதுகிட்டு வந்திருக்கான் போது ஏதாவது பிரச்சனையா? அரசிக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் அழுகுற? என்னாச்சு? அப்படின்போது இல்ல அரசிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றாங்க. அண்ட் பழனியும் இருக்கார். பழனி யோசிக்கிறார். இவன் என்ன ஏதோ புதுசா ஒரு டிராமா போடுறா போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் நம்ம பாண்டியன் சொல்றாரு, அவ ஏன் அழுகுறான்னு கேளுடா அப்படின்போது அவங்க சொல்றாங்க, எல்லாரும் பதட்டப்படாம கேளுங்க. நான் அரசிய கொண்டு போய் காலேஜ்ல விட போனேன்னா, அந்த நேரம் குமார் வந்துட்டான். எங்கேருந்தோ குமார் வந்துட்டான். நானும் அவன்ட்ட என் அக்கா பையனை கூட பார்க்காம அவனை அப்படி திட்டி பேசாதடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் கரெக்டா மீனாவும் அங்க வந்துட்டா. மீனாவும் செந்திலும் வந்துட்டு என்ன ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சித்தின்ற மரியாதை இல்லாம அவ இவன்னு என்ன மரியாதை இல்லாம பேசுறா. நான் எப்படி அப்படி ஒரு பண்ணுவேன்? சுகன்யா நான் வந்து இன்னைக்கு வந்தவளா இருந்திருக்கலாம். ஆனா எனக்கும் இந்த குடும்பத்துக்கு மேல அக்கறை இருக்குல்ல. மீனா என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டா அப்படின்போது கோமதி சொல்றாங்க. இல்ல மீனா அப்படி கிடையாது. நீ மீனாவை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க அப்படின்போது, இல்ல அத்தாச்சி நான் என்ன பொய்யா சொல்ல போறேன். அவ என்ன ரொம்ப ஒரு மாதிரியா தப்பா பேசிட்டா. அவனா எங்க இருந்தோ வந்தான். அதுக்கு ஏதோ நான் தான் அவங்க காரணம் அப்படின்ற மாதிரி என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. அப்போ நம்மளோட பாண்டியன் சொல்றாரு, சரிம்மா அது என்னன்னு நான் கேட்குறேன். அவங்க ஈவினிங் வரட்டும் நம்ம அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இவங்க உடனே அழுதுகிட்டே அப்படியே ரூமுக்கு போகிற மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் அண்ட் கோமதி பேசுகிறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, அவன் என்ன திருந்தவே மாட்டானா, எவ்வளோ அடித்தாலும் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி அவர் கோவப்படுறாரு. அண்ட் கோமதி சொல்கிறாங்க, ஆமா அண்ணனுங்க வேற சொன்னானுங்க. அதை மீறி வேணா இப்படி பண்ணிட்டு இருக்கான். சரி நான் போய் அண்ணன் கிட்ட சொல்றேன் அப்படின்போது, ஏய் நீ எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். அவன் ரொம்ப ஆடிட்டு இருக்கான். அவனை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்போது கோமதின்ட்டு எங்க சண்டை எதுவும் வேண்டாங்க அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போயிடுறாரு. போய் 4 அறவுல பொதுக்குமா இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.